எக்ஸாம் வீக் லாக் பார்த்துக்கிறோம். கன்ஃபியூஷனாக இருக்குது. வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம் வீக் லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெனஸ்டே ஈவினிங். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் அப்போது ஒரு எக்ஸாம் லாக் போட்டிருப்பேன். பட் இப்போ வந்துட்டு என்னோடய செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, என்னோடய மாடல் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் குட்டியாக வ்ளாகாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு. வெனஸ்டே ஈவினிங், தட் இஸ் டுமாரோ, டுவெல்த் 9th April தான் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வரவே வராது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா லாங்குவேஜில் தமிழ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு. அது தெரியல. இங்கிலீஷில் எனக்கு அசால்ட்டாக இருப்பேன், லெத்தாஜிக்காக ரொம்ப இருப்பேன். பட் தமிழ்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஏன்னா எனக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லைன்னா, ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ நாளைக்கு தமிழ் எக்ஸாம் தான். ஸோ இப்போ குயிக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி எனக்கு சுத்தமாகவே தமிழ் வராது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க தமிழ் தானே அப்படின்னு. பட் அது எனக்கு என்னன்னே தெரில, தமிழா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகும். எந்த சப்ஜெக்ட்னாலும் படிச்சிடுவேன், பட் தமிழுக்கு கொஞ்சம் சலிப்பட்டு அப்படியே மெதுவாக படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து தமிழ் வந்து நல்லா வந்து ரீட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா படிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ மார்னிங் வந்துட்டு தமிழ் எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன படிக்கிறேன்னே தெரில. பிகாஸ் வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு. பட் அதுக்கு நடுவில் வந்துட்டு நான் முதல்வன் அப்படின்ற ஒன்று வந்துடுச்சு. ஸோ நோ ஐடியா, என்ன பண்ணுறதுனே தெரில. மேம்க்கு கால் பண்ணி கேட்டால் ரெண்டையுமே ஈக்குவலாக படிச்சிருங்க அப்படின்றாங்க. அதுவும் நான் முதல்வன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நீங்கள் அதை படிச்சிருங்க இதுவும் படிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு கால்க்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கிலீஷும் பேலன்ஸ்டாக படிச்சுட்டு நான் முதல்வனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி கால் வந்துருச்சு. தட் இஸ் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ இப்போ வந்து நான் முதல்வன் தான் வந்து காமனாக செல்ஃப் இன்ட்ரோ வந்துட்டு மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்துட்டு அப்படியே தரோவாக பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி படித்தாச்சு. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, நம்மளுடைய கோல் பற்றி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்எல்ஸ் வந்துட்டு நம்மளோட ரோல் மாடல் பற்றி கேட்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் திங் வந்து என்னென்னா வந்து ரீடிங் ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. தட் இஸ் நியூஸ் பேப்பர், சடனாக நியூஸ் பேப்பர் ஒரு மேகசின்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நம்மளை வந்து ரீட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அதுவும் மைக்கில். அதுவும் எனக்குலாம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இன்ட்ரோவர்ட் தான் ரொம்பவே. பட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரோவர்ட் கிடையாது. பிகாஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். பிகாஸ் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், ஆசையாக இருக்கும் ஒரு மாதிரி மைக்கில் பேசுகிறது அப்படின்னா. ஸோ அதனால் அந்த இதுக்குமே இருக்குது. ஸோ நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் மார்னிங் வந்துட்டு காலேஜ் போக வேண்டியதுதான். ஸோ போயிட்டு வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. பாய்.
இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங், ஸோ ஃப்ரைடே மார்னிங் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல, ஸோ எங்களுக்கு வந்துட்டு நான் முதல்வன் வைவா இருக்குது அப்படின்னா ஐயோ பயங்கர டென்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவ்வளோவா என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலங்க, பட் ஒரு சில கிளிம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு. ஸோ வைவா ப்ரிப்பரேஷன் அப்படின்றப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தரவாக ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஸோ எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றது நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கள் மேம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும், டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும், கரெக்டாக வந்து பொசிஷனில் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் தான் சொல்லியிருந்தாங்க. மார்னிங் வந்து எங்களுக்கு எப்படி செஷன் இருந்துச்சு அப்படின்னா, மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரை வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோஸு அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு வைவா, தட் மீன்ஸ் வந்துட்டு நம்ம ரீடிங் ஸ்கில்ஸை வந்துட்டு நம்ம காட்டணும். ஸோ அது ஒன்று. அண்ட் ஜிடி இருந்துச்சு. ஜிடி அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ இது எல்லாமே தான் இருந்துச்சு அன்றைக்கி ஒன் டேயில். ஸோ நாங்கள் போயிட்டு உட்காந்தோடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட ப்ராப்பராக எதுவுமே விடாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்விஜிலேட்டர் இருக்காதுல்ல, ஸோ அவங்க வந்துட்டு எங்களுக்கு சார் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். அண்ட் செகண்ட் திங் அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா, உங்களுடைய கோல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கோல் வந்துட்டு சொன்னோன்னே வந்து நான் ஐடி ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு ஓகேயா குட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே கொஷின் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன், பட் அதுதான் இல்லை. அகெயின் வந்துட்டு கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அகெயின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைன் ஆல் குட், ஓகே யூ கேன் கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. பிகாஸ் அப்படியே ஹார்ட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே பக்னே இருந்துச்சு, அவ்வளோ அடிச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வழியாக அதை நல்லா பண்ணி முடிச்சு கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் என்னென்னா, ஜிடி வந்து சொல்லியிருந்தாங்க லன்ச் பிரேக் அப்புறமா. ஸோ ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கூட டைம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். அதுவும் நாங்கள் மொபைல்லே பார்த்து எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ குரூப் டிஸ்கஷனில் வந்துட்டு 12 members இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் மாதிரி ஒவ்வொரு மட்டும்தான். ஸோ அதுவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அண்ட் எங்கள் ஸ்குவாட்லேயே வந்துட்டு நல்ல ஒரு பேரில் வந்துச்சு. அண்ட் லாஸ்ட்லி வந்துட்டு எங்களுக்கு இதை சொல்லியிருந்தாங்க, என்னென்னா ரீடிங் ஸ்கில். ஸோ அதுவும் இதில் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ அதனால் பட் அதுவுமே வந்துட்டு பண்ணியே ஆகணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு சடனாக அப்போதைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து அதை வந்து நான் ரீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானுமே ரீட் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி மார்க்ஸ்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வைவா எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வைவா அட்டெண்ட் பண்ணேன், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இது கதை. நெக்ஸ்ட்டு டே வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னா வந்து என்எம்இ, நான் மேஜர் எலக்ட்ரோரேட், அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நான் டீலில் விட்டேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி படித்தது தான். எனக்கு இங்கிலீஷ்னாலே ஒரு லெத்தாஜிக் ஃபீல் ஆகிடுதா, ஸோ அதனால் வந்துட்டு இங்கிலீஷ் தொடலை. அண்ட் இப்போ வந்துட்டு என்எம்இ தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்எம்இ பேப்பர் வந்து எனக்கு என்னென்னா அட்வர்டைஸிங். ஸோ அதுதான் இப்போ வந்து படிக்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக படிக்கலாம், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஓகே, என்எம்இக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் டன் தான். ஸோ இனி போயிட்டு தூங்க வேண்டியதான், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ டைம் வந்துட்டு நியர்லி 6 AM கிட்ட ஆகுது மார்னிங். ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு தடவை படித்து ரீகால் பண்ணிடலான் இருக்கேன், பிகாஸ் 2 சப்ஜெக்ட் இருக்குது.
ஸோ அதனால் வந்துட்டு இப்போ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக படிச்சுட்ருக்கேன். ஸோ அன்றைக்கு இந்த அவுட்ஃபிட் தான் வேர் பண்ணியிருந்தேன். ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. ஒரு குர்தா செட்டாக இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த சம்மருக்கு சூப்பர் ஃபிட்டாக சூப்பராக இருக்குது. காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பசிச்சுது. ஸோ அதனால் பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு வந்து குயிக்காக செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்தா சாப்பிட்டே, அவ்வளோ நாள் ஆகுது. ஸோ அதனால் ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரெசிபிலாம் கொஞ்சம் மறந்துடுச்சு வேறையா. யூடியூப்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி நானும் என்னோடய ஸ்டைலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் அதுதான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ கூட வந்து டெம்ப்ட் ஆகுது அது சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி சாட்டர்டே எக்ஸாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே சூப்பராகவே பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி நினச்சதை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டவங்காட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஓவர். ஆக்சுவலி சண்டே ஃபுல்லாக அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இப்போ படிக்கலாம்னு உட்காந்துருக்கேன். அதுவும் இது வந்து மேஜர் சப்ஜெக்ட். நான் எப்படி படிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் படிச்சுக்க வேண்டியதுனா இனிமேல் எனக்கு ஒரு பார்சல் ரிசீவாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம் ஆல்மோஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளிப் தான் வாங்கியிருந்தேன். இப்போ ரொம்ப ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த கிளாஸ்க்கு மேலே அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணுறப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல கிளாஸி லுக்காக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்க. ஒரு கண்ணாடி வாங்கியாச்சு. ஆக்சுவலி இது நான் அப்படி தான் நினச்சேன். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்னடா கண்ணாடியா, இது இவ்வளோ குட்டியாக இருக்குது, நான் கூட பேபிஸ் கண்ணாடி அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு கிளிப் அப்படின்றது. ஸோ சூப்பராகவே இருக்குது. நல்ல குவாலிட்டி, ஸ்டர்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு அக்கேஷனுக்காக நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஓகே, எனக்கு வந்து நான் என்னோடய பர்த்டேக்கு நான் கொஞ்சம் ட்ரீட் வச்சுக்கிட்ட மாதிரி தான் அந்த மாதிரி. அண்ட் இன்னுமே சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வரும். அதாவது ஒரு க்ளீன் க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேங்க.
எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு பார்சல் எடுத்துகிட்டு வந்து அம்மா தந்துருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. மிந்த்ராவில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் ஆர்டர் பண்ணது ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். பட் அதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கேஜில் வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நான் வேறு பேக்கேஜ் தான் வந்து மாற்றி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணேன். பட் அது இல்லை. ஸோ இப்போ இந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணணும். அண்ட் ஃப்ரைடே தான் எங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு வந்து ஃப்ரைடே தான் லாஸ்ட் டே ஆஃப் மாடல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு செப்ரேட் விலாகாக வரும். பிகாஸ் அதில் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த விலாக் வந்துட்டு உங்களுக்கு செப்ரேட்டாக வரும். நான் தேர்ஸ்டேயோடு நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் இந்த விலாக் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ இது வந்துட்டு நான் மிந்த்ராவில் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து சொல்லியே ஆகணும். ஸோ நான் முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அக்வாலஜிக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னென்னா ஒரு மாதிரியே இருந்துச்சு. சரி டிஃப்ரெண்ட் ப்ராண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ட் தென் வந்து மிந்த்ராவில் வந்து எனக்கு ஆஃபர் இருந்தது அப்படின்றதுனால சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்னா ஆக்சுவலி இது பண்ண இதுதான் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து சும்மா பேப்பர் தான். பட் எனக்கு எவ்வளோ பெரிய பேக்கேஜில் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஒரே ஒரு ப்ராடக்ட் அது குட்டி தான், இதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை கரெக்டாக வந்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து ப்ளம்மோடைய நியாசினமைட் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி தெரியுதா செம்மையாச்சுல. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்துருச்சு எனக்கு. ஸோ எத்தனோண்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருக்கேன். தட்ஸ் ஆல். இப்போ படித்து முடிச்சாச்சு. இப்போ போய் தூங்கலாம். அண்ட் நாளைக்கு மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நம்மளும் இந்த வீடியோட எண்ட்க்கு வந்தாச்சு. See you all in the next video. Bye bye.